இரண்டாவதாக, முதல் ப்ரிஃபர், இரண்டாவதாக ப்ரிப்பேர். எல்லாரும் சொல்லலாமா? ப்ரிப்பேர் பண்ணுங்க. ப்ரிப்பேர் ரொம்ப அவசியம். ப்ரிஃபர் பண்ணிட்டோம் இல்லைங்களா, அப்போ என்னை ஆயத்தப்படுத்துவது மிக மிக அவசியம். ஆயத்தப்படுத்துவது என்ன? ஆபிரகாம் தான் செலுத்த வேண்டிய பலிக்காக தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்வதை இந்த பகுதியில் நம்ம பார்க்கலாம். தன்னை எப்படி அவர் தயார்படுத்திக் கொள்றார் பாருங்க. எப்போ எழுந்திருக்கிறாரு? அதிகாலையில் எழுந்து தன் கழுதைகளின் மேல் சேனங்கட்டி ப்ரிப்பேர் பண்றாருங்களா? எத்தனை மணிக்கு எழுந்தாரு? அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேனங்கட்டி தன் வேலைக்காரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு, இங்க கவனிங்க, தன் தகன பலிக்கு கட்களை பிளந்து, எல்லாரும் பக்கத்துல பார்த்து சொல்றீங்களா? தகன பலிக்கு கட்டைகளை என்ன பண்ணாங்க? பிளந்து தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கட்டைகளை கொஞ்சம் பிளந்துக்குங்க. அதான் ஆயத்தம். கட்டைகளை கொஞ்சம் பிளந்துக்குங்க. அங்க போய் பிளந்துக்கலாம், அங்க போய் பார்த்துக்கலாம், அங்க போய் ஆராதிச்சுக்கலாம், அங்க போய் அதை பண்ணிக்கலாம். ரெடி ஆகுறதே கிடையாது. சில சமயத்துல ஆராதனைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஜெபம் பண்றதும் கிடையாது. அந்த ஆயத்தமே நமக்கு கிடையாது. எழுந்திருக்கிறதே லேட்டு. அடிச்சான் பிடிச்சான் ஓடி வாடா போன அங்க ஓடி போய் சேரணும்டா, முத பாட்டு முடிகிறதுக்குள்ள ஓடிடலாம்டா. சொல்லுங்க, கட்டைகளை பிளந்து. பிளக்குறீங்களா? நேரத்தை கொஞ்சம், ஆமா, நேரத்தை கொஞ்சம் ஒதுக்கணும் பிளக்கிறதுக்கு. ஆயத்தம் ரொம்ப அவசியம். இதை சொல்ல மாட்டீங்களா? ஆயத்தம் அவசியம். ஆயத்தம் இல்லாத எதையுமே செய்ய முடியாது. அங்க போய் அது இத வரும்போது பார்த்துக்கலாம், செய்யும் போது செஞ்சுக்கலாம், அதுவா நடக்கும், தானா நடக்கும். அங்க போனி சொதப்போம். நம்ம ஆராதனைக்கு மாத்திரம் சொல்ல, வேற எல்லாவற்றுக்கும் சரி சொல்றேன், சேர்த்து சொல்றேன். தேவர் ராஜ்யத்திற்கு கொடுப்பது மாத்திரம் இல்ல, வேற எல்லாவற்றுக்கும் சேர்த்து சொல்றேன். சொல்லுங்க, கட்டைகளை பிளந்து, தகன பலிகளுக்கு கட்டைகளை பிளந்து தயாராயிடணும். ஒரு டிசிப்ளின் எனக்கும் உங்களுக்கும் மிக மிக அவசியம். காலையில எழுந்துறாரு, தேவையானதற்கு ப்ரிப்பேர் பண்றாரு, தகன பலிகளுக்கு தேவையானதையும் அவர் எடுத்துக்கொள்றாரு. சிலர் பேர் என்ன சொல்லுவாங்க? வாயிலே வடை சுடுவாங்க. நான் கடவுளுக்கு அதை பண்றேன், நான் கடவுளுக்கு இதை பண்ணிடுவேன், நான் கடவுளுக்கு அதை செஞ்சு முடிச்சிருவேன். சொல்ல மாட்டீங்களா? வாயிலேயே. இது நம்ம தமிழ்காரங்க செம்ம லாங்குவேஜ். அவங்க என்னன்னு சொல்லி வச்சுக்கிறாங்க, எனக்கு வருது பாருங்க. அதெல்லாம் வாயிலே வடை சுடு, வாயிலே எல்லாமே பேசுவாங்க. இங்க வசனமும் இந்த ஒரு வார்த்தைக்கு ஒத்து வருது பாருங்க. வாயில எல்லாத்தையும் செய்வாங்க, ஆனா ஆயத்தப்படுத்த மாட்டாங்க, கிரியையில வந்து செய்யவே மாட்டாங்க. வசனம் சொல்றேன் பாருங்க, தீத்துல வசனம் சொல்லுகிறார் பாருங்க. அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். என்ன வாயில சொல்றாங்களாம்? நான் ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறேன், நான் ஆண்டவர் தெரிஞ்சிருக்கிறேன், நான் ஆண்டவருக்கு அதை செய்யறேன், நான் ஆண்டவருக்கு இதை செய்யறேன், ஏதாவது 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 உங்களுக்கு செய்ய வேணும் ஒவ்வொரு நாளும் அப்படின்னு வாயிலே நான் வடை சுட்டுக்கிட்டே இருக்கிறேன். ஆனா கிரியையில ஒண்ணும் இல்லையாப்பா, செயல்ல ஒண்ணும் இல்லையாப்பா. கட்டையை ஒன்னும் பிளக்காம இருக்கிறியே, கட்டைகளை இன்னும் ஆயத்தப்படுத்தாம இருக்கிறோமே, தேவனுக்காக செய்ய வேண்டிய காரியங்களை இன்னும் ஆயத்தப்படுத்தாம இருக்கிறோம்ல, தேவனுக்காக கொடுக்க வேண்டிய காரியங்களை இன்னும் ஆயத்தப்படுத்தாம இருக்கிறோம்ல. அங்க போய் பார்த்துக்கலாம், இங்க போய் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், நேரத்தை ஒதுக்கலாம். வேண்டாம் சொல்லலாமா? அதெல்லாம் வேண்டாம். நம் வாயினால் அல்ல, கிரியைகளினாலும் நம்ம என்ன பண்ணணும்? காண்பிக்கணும். கிரியைகளினால காண்பிக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, கனிகளினால் அவர்களை அறிவீர்கள். எதனால? இன்னொரு தடவை சொல்லலாமா? எதனால அறிவோம்? அப்போ அந்த கனி நாம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னா கிரியை செய்யணும். வேறு எங்க போகணும்? ஆழமா போகணும். வேறு ஆயத்தம் ஆகலன்னு சொன்னா கனி கிடைக்காது. கரங்களை தட்ட மாட்டீங்களா? வேறு ஆயத்தம் ஆகலன்னு சொன்னா எனக்கு என்ன கிடைக்காது? கனி கிடைக்காது. வேறு போக போக போகத்தான் மேல இலைகள் அதிகமாகும்,
அந்த இலை சூரிய வெப்பத்தில் பச்சையத்தில் சர்க்குலேஷன் உண்டாகி பூக்களை உண்டாக்கும். பூக்களை உண்டாக்க பிறகு மகரந்த சேர்க்கை உண்டாகும். மகரந்த சேர்க்கை உண்டான பிறகு காய் உண்டாகும். அந்த காய் உண்டான பிறகு அது அப்படியே பெருசாகி அதன் பிறகு கனி. இவ்வளவு ஆயத்தம் ஒரு சின்ன மரம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. 100 வருஷம் ஆச்சு ஏதோ ஒரு மரம் இருக்குதுன்னு உங்களோட போன வாரம் சொன்னாங்க இங்கே வேலை செய்கிற இடத்துல. அது இன்னைக்கு வரைக்கும் கனி கொடுக்கலையா? எனக்கு ஒரே ஆச்சரியம். ஒண்ணுதான், மகரந்த சேர்க்கை நடந்திருக்காது எனக்கு தெரிஞ்சு. ஆனால் பார்க்குறதுக்கு பசுமையாக இருக்கும். நானும் இன்னைக்கு பார்க்குறதுக்கு பசுமையாக இருக்கிறேன், பல பலன்னு இருக்கிறேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ரொம்ப அழகாக இருக்கிறோம். ஆனால் கட்டைகளை பிளக்கலையே, ஆயத்தமாகலையே, ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய காரியங்களில் நான் ப்ரிப்பேர் பண்ணவே மாட்டிருக்கிறேனே. என்னுடைய ப்ரிப்பேர் அவசியம் இல்லையா? அவசர அவசரமா எதையும் செய்யாம ஒவ்வொரு காரியத்தையும் அழகாய் நேர்த்தியாய் ஒவ்வொன்றையும் ப்ரிப்பேர் பண்ணுவது என் வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியம். ஒரு இடத்துல வேலை செய்ய, ஒரு வியாபாரத்தை நான் ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்னா சுத்தீர பார்க்கணும். அங்க ஒரு தரக்காரி கடை, ஒரு 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 பழக்கடை ஓப்பன் பண்றாங்க, சுத்தீரும் பார்க்கணும். இல்லை ஒரு உணவகத்தை ஓப்பன் பண்றோம் அப்படின்னு சொன்னா சுத்தியும் பார்க்கணும். அங்க ஜன நடமாட்டம் இருக்கா, எப்படிப்பட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க, நம்ம போடுற சாப்பாடு எப்படிப்பட்டது, அங்கே ஏற்கனவே வேற ஏதாவது ஹோட்டல்ஸ் இருக்கா, இதெல்லாம் சுத்திரும் பார்த்து இந்த ஆயத்தம்லாம் நமக்கு முக்கியம். எடுத்தம் கவுத்தம் சொல்லி போய் வனாந்தரத்தில் போய் கடை ஓப்பன் பண்ணிட்டோம்னா யார் வந்து வாங்குவா? ஒருத்தர் கடையை ஓப்பன் பண்றாரு. கடையை ஓப்பன் பண்ணிட்டு காலையில் 10 மணிலிருந்து 5 மணி வரைக்கும் ஓப்பன் பண்றாரு. ஓப்பன் பல நாளாக நடந்துகிட்டு இருக்குது. 5 மணி அவர் டைமிங் பாருங்க எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கிறாரு. காலையில் 10 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் ஓப்பன் பண்ணுறாரு ஒரு குறிப்பிட்ட இடத்துல. நடந்ததை சொல்கிறேன். வீட்டுக்கு வந்துடுறாரு, வியாபாரமே நடக்கலையா. என்னடான்னு பார்த்தா அங்கே காலையில் 10 மணிக்கு எல்லாரும் வேலைக்கு போயிடுவாங்க. 10 மணிக்குள்ளேயே ஒரு ஈகாக்கா நடமாட்டம் இருக்காதாங்க. 6 மணிக்கு மேலே தான் வெளியே வருவாங்க எல்லாரும். அவர் 5 மணிக்கே மூடிட்டு வந்துடுறாரு. அப்புறம் எங்கே வியாபாரம் நடக்கும்? கட்டைகளே பிளக்கல. ப்ரிப்பேர் பண்ண மாட்டிருக்கிறாங்க. என்ன கொஞ்சம் ஞானத்தோடு எப்போ செய்யணும், எதை செய்யணும், எங்கே செய்யணும், இடம் பொருள் ஏவல் இதெல்லாம் அவசியம் இல்லை. இது வெளியில இருக்கிற காரியத்திற்கே அப்படி நம்ம யோசிக்கணும்னு சொன்னா, தேவனுக்கு என் வாழ்க்கையை ஒப்புக்கொடுக்கிறேன்னு சொல்லி பார்க்கும்போது என் வாழ்க்கையை நான் எவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணணும், என் மனதை எவ்வளவு தயார்படுத்தணும், என் எண்ணங்களை எவ்வளவு தயார்படுத்தணும், நான் என்னை எப்படி ரெடி பண்ணிக்கிட்டோம். சொல்லமா, bless the Lord, oh my soul. ஏன் சொன்னு சொல்லுங்க. அந்த ஓ மை சோல்க்கு சொல்ல மாட்டேங்கிறோம் நம்ம. ஆண்டவரை bless பண்ணுங்க, ஆண்டவரை ஸ்தோத்தரிங்க, அவருக்காக ப்ரிப்பேர் பண்ணுங்க சொல்ல மாட்டிருக்கிறோம் நம்ம, தெரிவிக்க மாட்டிருக்கிறோம் நம்ம. bless the Lord, oh my soul. என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி. அப்ப நான் முழு மனதோடு ஒரு காரியத்தில் ஈடுபடுவேன் என்று சொன்னா நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். நான் தான் தாமரை மாதிரி தண்ணி மேல தெரியாம நடந்துட்டு இருக்கிறேன். நான் போய் நீட்டிக்கிட்டு அங்க வேர்ல இருந்தாலும் தாமரை மாதிரி தண்ணி மேல மிதங்கிட்டு இருந்தேன்னு சொன்னா என்ன நடக்கும்? அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு, அவ்வளவுதான். போட்டோ பிடிச்சிக்கலாம் பக்கத்துல வந்து. தேவனுக்கென்று நான் என்னை கொடுக்கும்போது, என்னுடையதை கொடுக்கும்போது, என் தாளந்தை கொடுக்கும்போது எல்லாவற்றையும் ப்ரிப்பேர் பண்ணணும். ஆபிரகாம் எவ்வளவு அழகா அந்த டிசிப்ளினை கத்துக்கிட்டு இருக்காரு பாருங்க. அந்த டிசிப்ளினுக்குள்ளதான் இது அடங்குது. இந்த ப்ரிப்பரேஷன் மிக மிக அவசியம். வார்த்தையை ப்ரிப்பேர் பண்றோம், எவ்வளவு அவசியம். உள்ளுக்குள்ள அந்த வார்த்தைகள் எல்லாம் நான் என்னென்ன பாயிண்ட் பேசணும், எப்ப பேசணும், எங்க பேசணும், அதை ப்ரிப்பேர் பண்ண பிறகுதானே நான் இங்க வந்து நடத்த முடியும். அந்த டிசிப்ளின் எனக்குள்ள அங்க வேணும்ல. இந்த என்ன சொல்றது, பவர் பாயிண்ட் நம்ம போடுறோம், இதுக்கு முன்னாடியே நம்ம ப்ரிப்பேர் பண்றோம். ப்ரிப்பேர் பண்ண அங்க டைரக்டா போட்டுக்கலாம். நடக்குமா? நடக்கும். ஆனா நான் பாயிண்ட் 2வது பாயிண்ட் போயிட்டு இருப்பேன்.
அப்பதான் அவங்க ரெண்டாவது போயிட்டு முதல் பாயிண்டே வருவாங்க. டைரக்டா பண்றதா இருந்தா முன்கூட்டியே ஒவ்வொன்றையும் ப்ரிப்பேர் பண்றோம். ஆராதனை முடிஞ்சிருச்சு, திங்கக்கிழமை இது முடிஞ்ச உடனே அடுத்த வாரத்துக்கான மெசேஜுக்கு தலையில குருவி மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும் பிரசங்கியாருங்களுக்கு. என்னடா பண்றது, என்ன பண்றது, எது சொல்றது, எதை ப்ரிப்பேர் பண்றது, எதை குறித்து பேசுறது, யாரை குறித்து பேசுறது, அந்த ப்ரிப்பரேஷன் ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் உட்காந்து கடவுள் சமூகத்தில் உட்கார்ந்து காத்திருந்து எதைப்பா நான் பேசிட்டேன்னு சொல்லி உட்கார்ந்து அப்போ ஆண்டவர் கொடுக்கறத எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி வந்து பிரசங்கம் பண்ணுறோம். பாடல்கள் பாடுறோம். அந்த பாடல்கள் பாடும்போது ப்ராக்டிஸ் இல்லாமல் மேலே வந்து பாடினோம்னு சொன்னால் ஆளுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியே நம்ம சொதப்புறோம். ப்ராக்டிஸ் பண்ணாமல் வந்தோம்னா இன்னும் சொதப்புவோம். பாருங்க, இதெல்லாம் அவசியம் சொன்னால் அதுக்குள்ள ஒரு சோல் அவசியம். அது இஷ்டத்தோடு நான் செய்யணும். முழு மனம் அவசியம். சொல்லுவாங்கல்ல, ஒரு பாட்டு பாடுறாங்க அப்படின்னு சொன்னால் அதில் சோல் இருந்துச்சுங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்கள் பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, நீங்கள் அந்த பேசின அந்த விஷயம் நல்லா இருக்கு, அதுக்குள்ளே நீங்கள் உங்கள் ஜீவனே இருந்தது, உங்கள் உயிரே இருந்தது, அதில் சோல் இருந்துச்சுன்னு சொன்னாங்கல்ல. அதனுடைய அர்த்தம் என்ன? நான் சும்மா என் பாட்டுக்கு நான் பாடல, உன் பாட்டுக்கு நீ பாடுப்பா அப்படின்னு சொல்லி என் பாட்டுக்கு நான் பாடல. அதை உணர்ந்து, அந்த பாடல்களை அர்த்தத்தை உணர்ந்து, அந்த வார்த்தையின் அர்த்தத்தை உணர்ந்து, எனக்குள்ளாக அதை அனுபவித்து, அதை சிலாகித்து நான் அதை பாடும்போது அதுக்குள்ளாக ஒரு ஜீவன், அதுக்குள்ளாக ஒரு சோல் இருக்கிறதுனால அது என்ன டச் பண்ணுது, மற்றவங்களையும் டச் பண்ணுது. ஹல்லேலூயா! அதுக்கு ரொம்ப அவசியம். அதை முழு மனதோடு நான் செய்கிறேன். பாருங்க, சொல்லுங்க, bless the Lord, oh my soul, oh my ஆத்துமாவே. சொல்லமா, ஓ என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. அதை ப்ரிப்பரேஷனோடு செய்யுங்க. சரி, ஒரு சில விஷயங்கள்லாம் ஈஸியா வந்துடுது. எப்படி வந்துடுது? இதை நீங்க யோசிச்சிருப்பீங்களா இல்லைன்னு எனக்கு தெரியல. நம்ம இந்த வாரம் ஆராதனைக்கு போறோம் அப்படின்னு சொல்லி வைங்க, நம்ம தசமபாகத்தை எடுத்து வச்சிடறோம், இவ்வளோடா எடுத்து வச்சிடறோம், அதில் ப்ரிப்பேர் பண்ணிடுறோம். அதில் தவறுறது கிடையாது. காணிக்க கொடுக்கணும், இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதில் தவறுறது கிடையாது. ஆனால் எவ்வளோ பேர் செஞ்சிருக்கிறோம், இந்த வாரம் நான் இந்த காரியத்திற்கு ஆண்டவருக்கு போய் நன்றி சொல்லணும், நான் பாட்டு பாடும்போது இதற்கு ஆண்டவரை நான் துதிக்கணும், இந்த விஷயத்தை ஆண்டவர் இந்த விஷயத்தை என் வாழ்க்கையில் ஆண்டவர் செஞ்சிருக்கிறாரு, இந்த விஷயத்திற்காக ஆண்டவர் சமூகத்தில் போய் அவர் சமூகத்தில் நின்று சபையோடு இணைந்து ஆராதனை செய்யும் போது உங்களுக்கு நன்றிப்பா, என் வாழ்க்கையில் இதை பாராட்டுனீங்களே அப்படின்னு சொல்லி எவ்வளவு பேர் இதை செஞ்சிருக்கிறோம். அப்போ இது அவசியம், இந்த ப்ரிப்பரேஷனும் அவசியம். எப்படி என் காணிக்கை கொண்டு வரணும், அல்லது எப்படி நான் நேரத்துக்கு வரணும், அல்லது எப்படி நான் என் தசமாகத்தை கொண்டு வரணும், அதை போலவே நான் என் நன்றியை செலுத்தும் போது கூட இந்த காரியங்கள் எல்லாம் நீங்க எனக்கு செஞ்சீங்களே, இந்த சுகத்தை எல்லாம் எனக்கு கொடுத்தீங்களே, என் குடும்பத்திற்கு இந்த நன்மையை செய்தீங்களே, என் கணவனுக்கு என் மனைவிக்கு இந்த நன்மையை செய்தீங்களே, என் பிள்ளைகளுக்கு இந்த நன்மைகளை செய்தீங்களே அப்படின்னு சொல்லி இதையும் ப்ரிப்பேரோட வரணும். அதுக்கு தான் ஆராதனை, அதுக்கு தான் துதி, அதுக்கு தான் ஜெப நேரத்தை நம்ம கொடுக்கிறோம். ஹல்லேலூயா! சொல்லமா, ப்ரிப்பேர் பண்ணுங்க. கட்டைகளை பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு